மிஸ்டர் விஜய் அவர்களே, நீங்க சினிமா நடிகர் விஜய் தான் வரான்னு மக்கள் எல்லாம் பார்க்க வராங்கங்கிறது ஒரு பக்கம். உங்கள ஜெயிக்க வச்சு எம்ஜிஆரை வர வச்ச மாரி உங்களையும் வர வைக்கணுங்கிறது எதுக்கு தெரியுமா? மக்களுக்கு எது சரி, எது தப்புன்னு புரிய வைக்கணும். மக்களை காப்பாற்றணும். அதுக்காண்டி தான் நீங்க வரீங்கங்கிறது எனக்கு தெரியுது. என்ன மாதிரி 1ஆம் நம்பர் குடிகாரன் என்ன தெரியுமா வேண்டுறோம்? ஒயின் ஷாப் இருந்தால் தானே குடிப்போம். ஒயின் ஷாப்பு இருந்தால் தானே குடிப்போம். கள்ளசாரம் இருந்தால் தானே குடிப்போம். இதெல்லாம் போகட்டும். இங்கே கஞ்சா வைப்பான், அதை வாங்கி குடித்தா அது போதும். அது இருந்தால் தானே குடிப்போம். போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். தப்பு பண்ணுறவன் தண்டனை அணிவிக்கணும். கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தண்டனையை அணிவிக்கணும். நான் ஏற்றுக்கிறேன். தப்பு பண்ணாதான் எவனுமே எந்த தண்டனையும் ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் ஏன் லேடிஸ்க்கு மாத்திரம் அதிகபட்சமான சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போ ஆம்பளைனா சொங்கியா? ஆம்பளையும் தானே ஓட்டு போடுறான். ஆம்பளை தானே அதிகமாக போராட்டமே பண்ணுறான். லேடிஸை மாத்திரம் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுற. லேடிஸுக்கு 10 மாதம் தான், ஆம்பளைக்கு 10 மாதம் தான். என்ன அவள் புள்ள வைக்கிறா, நாங்கள் புள்ள கொடுக்குறோம், அவ்வளோதான். நாங்கள்ல, அது நான் இல்லை, ஆம்பளைங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்கள், ஒரே கண்ணில் பாருங்கள். நன்மை செய்யுங்க, உண்மையை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. ஃபஸ்ட்டு போதைப் பொருளை தமிழ்நாட்டில் தூக்கி எறியுங்க. இந்த மாதிரி உள்ளவெல்லாம் குடும்பம், அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னே கடந்துருவோம். என்ன ஒரு வாரம் ஒரு சுத்தலாக இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். போதைக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாடு சீட்டில் உட்கார்றப்ப விஜய் அவர்களே, விசில் சின்னத்தில் இருக்கிற விஜய் அவர்களே, நீங்கள் ஜெயிச்சோடனே கையெழுத்த ஒயின் ஷாப்பை இழுத்து சிகள். போதைப்பொருள் இருக்கக்கூடாது. அடுத்தது, தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படணும். கூட்டத்தில் நிற்கிறவெல்லாம் தப்பு பண்ணவெல்லாம் ஓடிடுவான். கூட்டத்தில் நிற்கிறவன் எழுதிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் அடைக்கிறது. இது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு கருப்பு புள்ளி நீங்கள் வைக்கணும், கன்ஃபார்மாக. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால சொல்கிறேன். தேங்க்யூ, செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை எல்லா அரசியல் மாதிரி நீங்களும்